இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல மொபைலை யூஸ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா சேர்ல உட்காந்து கை வைக்க வேண்டிய இடத்துல காலை தூக்கி வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? நீங்க உங்க மொபைல் போனை சைலண்ட்ல போட்டு உங்க பாக்கெட்ல போட்டிருப்பீங்க. ஆனா ஏதோ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, ஏதோ வைப்ரேட் ஆகிற மாதிரியே இருக்கேன்னு நினைச்சு எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்த நான் உட்பட எல்லாருமே பண்ணியிருப்போம். இதை ஏன் பண்ணணும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா இது ஒரு இல்லூஷனும் இமேஜினேஷனும் கிடையாது. இதுக்கு ஒரு பேரும் இருக்கு. பேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க மொபைல் எடுத்து பாக்குறீங்கன்றதை வச்சு நீங்க மொபைல் போன் நோட்டிபிகேஷனுக்கு எவ்வளவு அடிக்ட் ஆயிருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலா வைப்ரேஷனே வரல, நோட்டிபிகேஷனே வரல, ஆனா நம்ம ஏன் மொபைல் எடுத்து பார்த்துட்டே இருக்கோம்? ஏன் அந்த ஃபீல் வந்துட்டே இருக்குன்னா, நம்மளோட பிரெயின் மசில் ஏற்படுற சின்ன சின்ன மூவ்மெண்ட்டையும் ட்ரெஸ் நம்ம மசில் மேல உரசுற அந்த வைப்ரேஷனை கூட மொபைல் நோட்டிபிகேஷன் கன்வெர்ட் பண்ணி பிரெயின்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நடந்தா கூட அது நோட்டிபிகேஷன் நினைச்சு நமக்கு அப்பப்போ அது ஒரு சிக்னல்ஸை பாஸ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ பேசிக்கலி மொபைல் ஒன்றும் வைப்ரேஷன் பண்ணல, நோட்டிபிகேஷன் வரல, பிரெயின் தான் நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அடிக்கடி மொபைலை எடுத்து பார்த்துட்டு இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.